ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2024 குரூப் 4 கொஷின் பற்றி பார்க்கலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1985 தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை அளித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான், ஓகேங்களா. ஸோ 52வது அரசியலமைப்புன்றதை I2 10ன்னு வச்சுக்கணும். அப்போ 10வது 10th ஷெடியூல் 10வது அட்டவணையில் இது வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா மறக்காது, ஓகேங்களா. ஸோ 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 5 இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே 5 முடியும். 1985, ஓகேங்களா. ஸோ 1985 ஒரு குழு வந்து போட்டிருப்பாங்க. என்ன குழு அப்படின்னா, இப்போ அசோக் மெத்தா இது மாதிரி வந்து ஒரு குழு போட்டிருப்பாங்க. அது என்ன குழுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, இந்த சட்டத்தின் படி தான் நம்மளுக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்கும். இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், அரசமைப்பில் 9வது அட்டவணையில் இது இணைக்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. 10வது அட்டவணைன்னு வரணும், அதனால் இந்த கூற்று தவறு. உங்களுக்கான கேள்வி, 9வது அட்டவணை எதை குறித்து கூறுகிறது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, 91வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் இதில் செஞ்சுருக்காங்க. எதில் அப்படின்னா, இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில். இதுவும் சரியானதான். 91வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் 2003 மேற்கொண்டாங்க. அதில் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் வள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பேரா சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஞாலம் கருதினும் கைகூடும் எப்போ? காலமும் இடமும் அறிந்து செய்யணும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் காலமும் இடமும் அறிந்து செயல்பட்டால் அது கைகூடும். காலம் கருதிட்டு தான் செய்யணும். நமக்கு வந்து அந்த குறள் பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் x/y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரேஷியோவாக எழுதியிருக்கேன். 3x + 4y 4x + 6y 22/32. இதில் நம்மளுக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன, இதுக்கு வேல்யூ என்னன்றதை அப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 1:2, ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். எக்ஸுக்கு என்ன சொன்னோம், 1, அப்போ 3 × 1 + 4 × 2 by 4 × 1 + 6 × 2. ஆப்ஷன்ஸ்லேருந்து போனீங்கனாலும் இது ஈஸி தான், ஓகேங்களா. இல்லை கேன்சல் மெத்தடில் போட்டாலும் ஈஸி தான். 3 1 3 4 2 8 8 3 எவ்வளோ 11 by 4 1 4 6 2 12 12 4 எவ்வளோ 16 = 22/32 வரும். இதை அடிச்சிங்கன்னா 11, இதை அடிச்சிங்கன்னா 16, ரெண்டாவது பேரில் அடிச்சிங்கன்னா அப்போ 11/16 = 11/16 ஈக்குவலாக வருது. ஸோ ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n அப்படின்ற விகிதத்தில் இருக்குது அப்படின்னா A மற்றும் B யின் மெய்ப்போமா என்ன? இது டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுன்னா ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.